உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அனைவரும் சாப்பிட்டீங்களா? என்ன சமையல்? அக்கா வீட்டில் பாருங்கள், இப்போ தான் சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கத்த 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 கத்துன்னு கொதிக்கிறாங்க. சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். இன்றைக்கி பாண்டியண்ணனுக்கு, சாய் கவிக்கு இன்றைக்கி சாம்பார் கிடையாது. இன்றைக்கி எங்கள் பாண்டியனுக்கு மட்டும்தான் சாம்பார். பருப்பு கொதிச்சுக்கிருக்காங்க. அந்த மேலே முறைப்புறம் அள்ளி இங்கே பாருங்கள், கிணத்துல போட்டாச்சு. முறையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ தான் நம்ம சீரகத்தை போட போகிறோம். சீரகம் போட்டுக்கிடுவோங்க. வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கிடுவோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ரெண்டும் சேர்ந்தாக்கில் வேகட்டும். போட்டுக்கிடுவோங்க. லேசாக சாம்பார் பொடி போட போகிறோம், அதனால் லேசாக போட்டால் போதும். முருங்கைக்கீரை சாம்பாருங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பிடிங்கிட்டு வந்தோம். சும்மா கொஞ்சம் கொடுங்க போதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பொடி பொடியாக ஆய வேணாம், கொஞ்சம் தண்டுகளோடையே ஆஞ்சிக்கிடுவோம். காஞ்சாலே போதுங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். பூரா பிஞ்சு தண்டு தான். கள்ளி தண்ணியில் தாங்க கழுவுறேன். கள்ளி தண்ணியை கழுவி இதில் ஊற்றி வச்சுருக்கேங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். தண்ணியில் போட்டுக்கிடுவோங்க. அதில் கழுவியாச்சு. இப்போ இதுலேயும் கழுவிக்கலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க, வேகட்டும். இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பிடிச்சிருச்சுங்க. தக்காளி போட்டுக்கிடுவோம். ஆச்சி சாம்பார் பொடி தாங்க. சாம்பார் பொடி போட்டுக்கிடுவோங்க. நல்லா கொதிக்குது. பாண்டியன்னா இன்றைக்கி உங்களுக்கு தான் டெடிக்கேட்டு. கொத்தமல்லி போட்டுக்கிடுவோம். இவங்க இன்னும் செத்த வேகட்டும். இவங்களுக்கு ஒரு அழகான தாளிப்பு வச்சுருவோம். கீரை வந்து ரொம்ப வேகக்கூடாது. இதை போட்டோன்னே அப்படியே கப்புன்னு மூடி வச்சிடோன்னா அதிலே வெந்துடும். அப்போ தான் நல்லா சத்து கிடைக்கும் முருங்கைக்கீரைக்கு. ஓகே, சோறு இன்னும் செத்த வேகணுங்க. வாவ், இன்னும் செத்த இருக்கட்டும். இருக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரை வேறு போட போகிறோம். அப்போ தான் உப்பு பிடிக்கும். ஓகே ஓகே, போதும். நீங்கள் முருங்கைக்கீரையை போட்டுட்டு கப்புன்னு மூடி வச்சுருவோம். இந்த ஹீட்லேயே அவங்க வெந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன தாளிப்பு வச்சுருவோம். வாவ், அருமைங்க. நல்லா இப்போ இவங்களுக்கு தாளிப்பு வச்சிடலாங்க. கீரை கலரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. கலரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு தாளிப்பு வச்சுருவோம். போட்டுக்கிடுவோம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோங்க. தாளிப்பு வச்சுருவோங்க. வாவ், செமையான தாளிப்பு. ஓகே, அப்படியே கப்புன்னு மூடுவோம். சோறை வடிச்சிட்டு வந்துடுவோம். சோறு வடிச்சாச்சுங்க. வடிகஞ்சி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. சைடிஷ் பாருங்கள், சோத்து வடகங்க. இன்னொரு சைடிஷ் பாருங்கள், அருமையான லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. கொதிக்க கொதிக்க வாங்க பாண்டியண்ணா, வாங்கண்ணா. சாம்பார், முருங்கைக்கீரை சாம்பார். பாண்டியண்ணா வாங்க, முருங்கைக்கீரை சாம்பார். அண்ணா ஒரு துண்டு ஊறுகாய் எடுத்து வச்சுக்கோண்ணா. வாங்க சாப்பிடலாம்.